இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பா வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து ரன் பண்ணிட்டு வரோம். இதுல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்லையும் இப்போ ஜாகிரபி எடுத்துக்கிட்டீங்கன்னா அமைவிடம், இயற்கை அமைப்புகள், நிலத்தோற்றம், ஓகேவா, அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடா 2020ல இருந்து 25 வரைக்கும் ஒரு 5 ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நடந்த எல்லா எக்ஸாம்லுமே, ஓகேவா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், அதே மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி நிறைய பல்வேறு எக்ஸாம்ஸோடைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல உங்களுக்கு எந்தெந்த எக்ஸாம் எப்போ நடந்துச்சு அப்படின்றதும் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் ரிவர் இன் இந்தியா, ஆறுகள் மற்றும் அந்த ஆறுகளுக்கான வாட்டர் ரிசோர்ஸ் மூலம் எங்க இருந்து கிடைக்குது அதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்டே பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, ஓகேவா. மால்வா பீடபூமி பொறுத்த வரைக்கும் சாம்பல், ஓகேவா. சோட்டா நாக்பூர் பீடபூமியில ஓகே சம்பல், மால்வா பீடபூமி வந்து சம்பல் நதி. சோட்டா நாக்பூர் பீடபூமியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சோட்டா நாக்பூர் பீடபூமியில வந்து தாமோதர் நதி. மேகாலயா பீடபூமியில வந்து பாத்தீங்கன்னா யமுனா. மேகாலயா பீடபூமியில வந்து யமுனா. மகாராஷ்டிரா பீடபூமியில வந்து தபதி. அப்படியே பாருங்க. மால்வா பீடபூமினா சம்பல். மால்வா பீடபூமினா எது சொல்லுவீங்க? சம்பல் நதி. மால்வா பீடபூமியில எது இருக்கு? சம்பல் நதி. சோட்டா நாக்பூர் பீடபூமியை பொறுத்த வரைக்கும் தாமோதர், ஓகேவா. மேகாலயா யமுனா, மகாராஷ்டிரா தபதி. அடுத்து பாருங்க, பின்வரும் நதி தொகுப்புகளை அவர்கள் நதிகளோடு வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்றாங்க. இந்து நதி, அதாவது இந்து நதி குறிப்பா வந்து இத சிந்து நதின்னு சொல்றாங்க, ஓகேவா. சிந்து நதி, ஓகே. இதுல பாருங்க, சிந்து நதி அப்படின்னா சீலம், சீனா, ராவி, பியாஸ், சட்லஜ் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. அப்ப இது சிந்து நதி தொகுப்புல வந்துடும். இங்கிலீஷ்ல இண்டஸ் ரிவர் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. சிந்து நதி இங்க இந்து நதின்னு கொடுத்துருக்காங்க. அதோட துணை ஆறு பிரம்மபுத்திரா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷாங்கோஷ். பிரம்மபுத்திரா பொறுத்த வரைக்கும் இது ஷாங்கோஷ். கோதாவரியில வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அப்படின்னா விருத்த கங்கா, எப்படி விருத்த கங்கா அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேவா. அங்க பஞ்சகங்கா. கிருஷ்ணா நதியை பொறுத்த வரைக்கும் பீமா. அடுத்து பாருங்க, கங்கை நதியின் தலையாறுகளான அகலநந்தா, பகிராதி இணையக்கூடிய இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவப்பிரயாக் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கை நதியின் தலையாறுகளான அகலநந்தா, பகிராதி இணையக்கூடிய இனம் வந்து பாத்தீங்கன்னா தேவப்பிரயாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. கும்பமேளாலாம் நடக்குது இல்லையா, அந்த இடம். கிழக்கு லடாக்கின் இறந்த ஆறு என்று அழைக்கப்படக்கூடியது வந்து சியோக் நதி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிழக்கு லடாக்கின் இறந்த ஆறு எது அப்படின்னு கேட்பாங்க. கிழக்கு லடாக்கின் இறந்த ஆறு எது அப்படின்னா சியோக் நதி, ஓகே. அடுத்து பாருங்க, குரூப் 1 கொஸ்டினுங்க, 2021ல கேட்டது. வடக்கு தெற்கு வரிசையில் ஆறுகள் கொடுக்கப்பட்டுள்ள ஒன்றை அடையாளம் காண்க, ஓகேவா. ஃபர்ஸ்ட் எங்க இருந்துன்னா மகாநதி, அதுக்கப்புறம் கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. வடக்கு தெற்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மகாநதி அப்படின்னா இந்த மகாராஷ்டிரா சைட்ல இருந்து அப்படியே கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, ஓகேவா. இப்போ கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா, காவேரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு. அப்ப இந்த வரிசையில வரும். அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறுகள் கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தி ஆகிறது? பாலாறு, காஞ்சிபுரம் வழியா போகக்கூடியது, ஓகேவா. பெண்ணையாறு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள்ல பாயக்கூடிய ஆறு. இதுவும் எங்க பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் நந்தி கிராமம் அப்படின்ற இடத்துல. காவிரி வந்து குடகு மலையில உற்பத்தி ஆகும், ஓகேவா. அப்ப பவானி கிடையாது. அப்ப எந்த ஆறு கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தி ஆகுதுன்னா 2, 3, 4. அடுத்து பார்ப்போமா, பொறுத்துக. கழி அப்படின்னா ஒரு குறுகிய அளவிற்கான நீர் போக்குவரத்து. கால்வாய் அப்படின்னா ஒரு நீர்வழியை மற்றதோடு இணைக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, குழிவி, அதாவது குழி கால்வாய் அப்படின்னா பெரிய ஆற்றை கடக்க. அணை அப்படின்னா ஆற்றை பாசனத்திற்கு பயன்படுத்த, ஆற்று பாசனத்திற்கு
சரியான முறையில பயன்படுத்த. ஓகே, அடுத்து பாருங்க. குரூப் 2 2022 கொஸ்டின். தீபகற்ப இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் நதி வந்து பாத்தீங்கன்னா நர்மதா, தபதி, அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், மாஹி. நர்மதா, தபதி, மாஹி தீபகற்ப இந்தியாவோட மேற்கு நோக்கி பாயக்கூடிய மிகப்பெரிய நதி. அதாவது நதின்னு கேட்டா நம்ம மாஹியை எடுத்துக்கலாம், நர்மதா, தபதி எடுத்துக்கலாம். மிகப்பெரிய நதி நீங்க கேட்கறதுனால நம்ம நர்மதாவை சொல்றோம். தீபகற்ப இந்தியாவில் ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் 3 ஆறுகள். கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய 3 ஆறுகள் நர்மதை, தபதி, மாஹி. இது 3 மட்டும்தான் கிழக்கிலிருந்து என்ன பண்ணும், மேற்கு நோக்கி பாயும். பின்வருவனற்றுள் எந்த ஒன்று நர்மதை ஆற்றின் வலது கரை துணை ஆறு ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஹிரான். ஹிரான் வந்து பாத்தீங்கன்னா நர்மதை ஆற்றின் வலது கரையுடைய துணை ஆறு. அடுத்து பாருங்க. பின்வருவனற்றுள் இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் நதி எது அப்படின்னா நர்மதா. இந்த நர்மதா நதி பத்தி நிறைய கேட்டுட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப கொஸ்டின்ல. அடுத்து பாருங்க. கர்மநாசா நதிநீர் சர்ச்சை எந்த மாநிலத்திற்கு இடையில உள்ளது அப்படின்னா பீகார், உத்தரப்பிரதேசத்துக்கு இடையில உள்ளது வந்து பாத்தீங்கன்னா கர்மநாசா நதிநீர் பிரச்சனை. கர்மநாசா நதிநீர் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு இடையில இருக்கக்கூடியது. அடுத்து பாருங்க. 2011 இந்தியாவின் தனிநபருக்கான கிடைத்த நீரின் அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேவா, இதுல 1545 கியூபிக் மீட்டர்ஸ். 1545 கியூபிக் மீட்டர்ஸ். யாரு பேரு? கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் இன் இந்தியா. ஓகே பாருங்க. 2011 அந்த அளவுக்குன்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைஞ்சிருக்கும். சீன நீர்குண்டு திட்டம் இந்தியாவின் இந்த நதியின் மீது கட்டப்படுவதால் இந்தியாவுக்கு ஆபத்து. எங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா நதி மேல. திபெத்ல உற்பத்தி ஆகுது இல்லையா, அப்ப அந்த பார்டர்ஸ்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சீனா வந்து அதை பண்ண போறாங்க. அதான் சீன நீர் குண்டு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதை எந்த நதியில அப்படின்னா பிரம்மபுத்திரா. இதனால நமக்கு பாதிப்பு இருக்கு. அசாமுக்குள்ள இது வர்றதுனால திரும்ப அந்த நதியில செக் வச்சாங்க அப்படின்னா பாதிப்பு இருக்கு. தேசிய தண்ணீர் ஆணையத்தின் கேத்தி ரெயின் மழைப்பிடி தொடங்கப்பட்ட நாள் வந்து 2021 மார்ச் 22. 2021 மார்ச் 22. அடுத்து பாருங்க. கில்கிட் மலைக்குடைவு பின்வரும் நதிகளின் செயல்களால் உருவாக்கப்பட்டது. சிந்து நதி. சிந்து நதி என்ன பண்ணுது அப்படின்னா கில்கிட் மலைக்குடைவு பின் அப்படின்ற ஒரு அமைப்பு முறையை வந்து உருவாக்குது. அடுத்து பாருங்க. இந்திய விலங்கினம் கணக்கெடுப்பு மையத்தால் கீழ்கண்டவற்றுள் எது கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள ருசிகுல்யா நதிவாய் வழியாக வலசை போகும் அழிந்து வரும் இனங்களை ஆராய குறியீடு செய்யப்பட்டுள்ளது? ஆலிவ் ரிட்ரி ஆமைகள். எந்த ஆமைகள்? ஆலிவ் ரிட்ரி ஆமைகள். ஒடிசா இது. கங்கை நதியை சுத்தம் செய்வதற்காக எந்த திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது அப்படின்னா நமாமி கங்கா. என்ன? நமாமி கங்கா. அடுத்து பாருங்க. இந்தியாவில் தேசிய நதிநீர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் எத்தனை நகரங்கள் மற்றும் இடைநிலை ஆறுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளது? 152 நகரங்கள், 27 இடைநிலை ஆறுகள். 152 நகரங்கள், 27 இடைநிலை ஆறுகள். அடுத்து பாருங்க. கங்கை நதியின் வலது கரையின் துணை நதி எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா, கங்கை நதியினுடைய வலது கரையுடைய துணை நதி வந்து யமுனா. யமுனா. பின்வருவனற்றுள் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாயும் ஆறு எது அப்படின்னா ஜீலம் நதி. ஓகேவா, ஜூலம். ஜூலம் நதி அல்லது ஜீலம் நதி. பின்வருவனற்றுள் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாயக்கூடிய ஆறு எது அப்படின்னா ஜீலம் நதி. சிந்து நதியினுடைய கிளை நதி இது. அடுத்து பொறுத்துக. சிந்து நதி. சிந்து நதியை பொறுத்த வரைக்கும் இந்திராவதி. கங்கை நதியை பொறுத்த வரைக்கும் சுபஸ்ரீ, பிரம்மபுத்திரா, கோமதி, கோதாவரி வந்து பாத்தீங்கன்னா சிந்து வந்து சீனா, ராவி, பியாஸ், சட்லஜ். ஏவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கான்னு பார்ப்போம். ஏவுக்கு 3 இருக்கு. ஓகே, தப்பா கூட ஆன்சர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா சிந்து நதியை பொறுத்த வரைக்கும் சினாப் அதோடைய பெரிய துணை நதியை நம்ம பார்ப்போம். 3. கங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோமதி,
பிரம்மபுத்திரா வந்து இந்திராவதி, கோதாவரி வந்து பார்த்தீங்கன்னா சுபஸ்ரீ. ஓகே, இந்த கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். அடுத்து பாருங்க, பின்வரும் நதிகளில் உப்பு நதி என மாற்றாக அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னா லூனி. உப்பு நதி அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா லூனி ஆற்றை சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆறுகளில் தென்னிந்தியாவின் கங்கை எதுங்க? கோதாவரி. அதாவது விருத கங்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தென்னிந்தியாவின் கங்கை. தென்னிந்தியாவின் கங்கை எது அப்படின்னா கோதாவரி. அடுத்து பாருங்க, டேஷ் ஆறு இந்தியாவில் உருவானது இல்லை. சட்லஜ் ஆறு வந்து இந்தியாவில் உருவால. அப்ப பியாஸ் ராவி இது எல்லாம் இருக்கு. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. ஓகேவா? கோதாவரி, கிருஷ்ணா, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நர்மதா 1310 கிலோமீட்டரு, மகாநதி இதுவும் கிடையாது. அப்புறம் 2, 3. அடுத்து பாருங்க, இந்தியா 20 நதிப்படுகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் 12 பெரிய படுகைகளும் 8 இணைப்படுகைகளும் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. கூற்று சரி, காரணம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தவறு இந்த கொஸ்டினுக்கு. அடுத்து பாருங்க, இந்தியாவில் தெற்கு தீபகற்ப பகுதியில் உள்ள 10% பரப்பளவை உள்ளடக்கிய 2வது பெரிய படுகையை கொண்ட நதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதாவரி. அடுத்து பாருங்க, சாம்பல் நதி டேஷின் துணை நதியாகும். யமுனாவுடைய துணை நதி வந்து பாத்தீங்கன்னா சாம்பல். யமுனாவுடைய துணை நதி வந்து சாம்பல். ஜெர்சோப்பா நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள நதி வந்து சரஸ்வதி நதி. ஜெர்சோப்பா நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள நதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சாராவதி. பாருங்க, தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது அப்படின்னா கோதாவரி. பொதுவா தீபகற்ப இந்தியா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் தான் நம்ம நர்மதை பார்த்திருப்போம். இந்தியாவில் மிகப்பெரிய நன்னீர் ஏரியான லாக்டாக் ஏரி வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா மணிப்பூர்ல. அடுத்து பாருங்க, வடக்கில் உள்ள விந்திய மலைத்தொடருக்கும் தெற்கே சாத்புரா மலைத்தொடருக்கும் இடையே செல்லும் பிளவு பள்ளத்தாக்கால் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறு வந்து பாத்தீங்கன்னா நர்மதா. அடுத்து பாருங்க, இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு எது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு மேற்கு நோக்கின்றதுனாலே நம்ம நர்மதா. இந்தியாவில் பிளவு பள்ளத்தாக்கான நர்மதா நதி டேஷில் உருவாகிறது. எங்க அப்படின்னா நீர்வீழ்ச்சி. பீகாரின் துயரம் வந்து கோசி ஆறு. சீனாவுக்கு வந்து மஞ்சள் ஆறு அப்படின்னு சொல்லுவோம், இங்க பீகாருக்கு வந்து கோசி ஆறு. தீபகற்ப இந்தியாவில் கிழக்கு நோக்கி பாயும் நதிகளில் பலமான பறவை பாதை அமைப்பை கொண்ட டெல்டாவை உருவாக்கியது வந்து கிருஷ்ணா நதி. கிருஷ்ணா நதி. அடுத்து பாருங்க, சன் ஆறு, த சன் ரிவர் அதோட லென்த் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 784 கிலோமீட்டர். காவிரியுடன் தொடர்புள்ளாத கிளை நதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹராங்கி, கபானி, சிம்லா, கோலார் மட்டும்தான் காவிரியோட தொடர்பு இல்லாத கிளை நதி. அடுத்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் மிக நீளமான ஆறு வந்து கங்கை. கங்கையை பொறுத்த வரைக்கும் 25 பார்த்திருப்போம். அடுத்து பாருங்க, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் காணப்படும் காடு வகை வந்து சதுப்பு நில காடுகள் அங்க காணப்படுது. இந்தியாவின் எந்த ஆறு மேற்கு நோக்கி பாயுது? நர்மதா. இது இல்லாத கொஸ்டினே கிடையாது. அடுத்து பாருங்க, பொறுத்துக்க. ஓகே, யமுனா நதிநீர் பிரச்சனை உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், இமாச்சல். நர்மதா வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா. காவிரி கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. அவர் கிருஷ்ணா நதிநீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். அடுத்து வரும் கூற்று காரணம். வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை. இவ்வாறுகள் வருடம் முழுவதும் நீரை பெறுகிறது. இவ்வாறுகள் வருடம் முழுவதும் நீரை பெற்றிருக்கின்றன. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் ரெண்டுமே சரி அப்படின்றது தான் வரும். அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லை? நர்மதா. பொறுத்துக. ஓகேவா?
தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க. மகாநதி வந்து டலானு சந்தூர், கோதாவரி வந்து பூர்ணா பெண்கங்கா, கிருஷ்ணா வந்து பீமா குயினா, காவிரி துங்கபத்ரா பாலாறுன்னு இருக்குல்ல அது தவறு. கங்கை நதியின் மொத்த நீளம் அதன் மூலத்திலிருந்து அதன் வாய் வரை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர். குரூப் 1 எக்ஸாமு. பின்வரும் இந்திய நதிகளில் அதிக ஆற்றுப்படுக்கையை கொண்டது எது அப்படின்னா கோதாவரி. அதிக ஆற்றுப்படுக்கையை கொண்டது எது? கோதாவரி. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் உள்ள ஆற்றுப்படுகைகளின் எண்ணிக்கை 17. ஓகே பாருங்க, இந்தியாவில் பின்வரும் எந்த மாகாணத்தில் நிலத்தடி நீர் அதிகமாக இருந்தது? செனோயிக் படிவு நிலத்தடி நீர் மாகாணம். அடுத்து, கங்கை நதி மேற்கு வங்கத்தில் பத்மா என்று அழைக்கப்படுகிறது. இது இங்கு ஹீக்லி மற்றும் பின்வருவுடன் தொடர்புடைய கிளைகளாக பெறுகிறது. சவர்ண, சுபர்ண ரேகா. அடுத்து குரூப் 1, ஆறு மற்றும் அது உருவாகக்கூடிய இடம். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணா. ஓகே, பிரம்மபுத்திரா வந்து பாத்தீங்கன்னா திபெத்ல. ஓகே, அலக்நந்தா. இந்த கொஸ்டின் அப்படியே விட்டுருவோம், ஏன்னா அவங்களே இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுக்கல. வல்லுநர் குழுன்னு சொல்லியிருப்பாங்க. பின்வரும் நதிகளை உருவாக்கும் இடத்துடன் தொடர்புபடுத்துங்க. ஓகேவா? ரவி நதி வந்து பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். கங்கா, கங்கை நதி வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட். சம்பல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசம். மகாநதி வந்து பாத்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ். மகாநதி வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர். மகாநதி வந்து சத்தீஸ்கர். பின்வரும் ஏரிகளை அவற்றின் மாநிலங்களுடன் என்ன பண்ணலாம்? தொடர்புபடுத்தலாம். கொல்லேரி ஏரினா ஆந்திரா, லேக்டாக் ஏரி அப்படின்னா மணிப்பூர். சாம்பார் ஏரி, சாம்பார் ஏரியை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான். சாஸ்தம் கோட்டை ஏரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளா. அடுத்து பாருங்க, பொறுத்துக. நர்மதா நதிநீர் பங்கீடு. நர்மதா நதிநீர் பங்கீடை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நர்மதா நதிநீர் பங்கீடு. அடுத்து கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு, ராவி மற்றும் பியாஸ் நதிநீர் பங்கீடு சிக்கல், பெரியார் நதி சிக்கல். பெரியார் நதி சிக்கலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா. 3க்கு டிக்கு வந்து 3 இருக்கு. கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் ஆந்திரா, கர்நாடகா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3, 4. ராவி மற்றும் பியாஸ் நதிநீர் பங்கீடு, ராவி மற்றும் பியாஸ் நதிநீர் பங்கீடு. ஓகே, பஞ்சாப் 3, 1, 3, 4, 1, 2. ஓகே, அடுத்து பாருங்க. ஓகே, இப்போ வந்து மான்சூன் வந்து முடிச்சிருக்கோம். இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.